அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன பதிவு. இது எல்லாமே பேரறிஞர் அண்ணாதுரை ஹைதராபாத் மின்ட் நாணயம் 90% குட் கண்டிஷனான காயின். 1-2 கருப்பு கிடக்கும், அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. கொல்கட்டா மின்ட் இது வேறு காயின் கிடக்குள்ள ஹைதராபாத் மின்ட். நிறைய ஹைதராபாத் மின்ட் தான் கிடக்கும். இது ஸ்கேர் கேட்டகரி. இந்த நாணயம் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் இது ஸ்கேர்ஸ் கேட்டகரி. அன்கண்டிஷனாக இருந்து யூஸ்டு காயினாக இருந்தாலுமே 25 ரூபா ஒரு நாணயம். யூஎன்சியாக இருந்துச்சுன்னா புக்கு ரேட்டு பிரகாரம், இது போன வருஷத்து புக்கு ரேட்டு பிரகாரம் ஒவ்வொரு நாணயமும் 75 ரூபா. எல்லாமே ஸ்கேர்ஸு. வலைத்தளத்தில் இன்றைக்கி ரேட்டு மும்பை 200 ரூபா, கொல்கட்டா 150 ரூபா, ஹைதராபாத் 250 ரூபா. 3 நாணயம் நீங்கள் வாங்கணும்னா 600 ரூபா ஆகும். 3 நாணயம் மட்டும் வாங்கணும்னா. நானே இதை சுத்தம் பண்ணி ஃபோல்டர் போட்டு 3 நாணயத்தை மட்டும் 200 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் பேரறிஞர் அண்ணா நாணயம், எல்லாம் ஸ்கேர்ஸ் கேட்டகரி. காயின் எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும். கொல்கட்டா மின்ட் நான் கொடுக்குறது ஒரு நாணயம் வெறும் 10 ரூபா. 100 நாணயம் வாங்கணும். ஒரு 2 நாணயம் மட்டும் எடுத்து வைங்க சார்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு 10 காயின் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா மின்ட்டும் கலந்துருக்கும், குட் கண்டிஷனாக இருக்கும். வெரி வெரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வருங்காலத்தில் இது ரொம்ப டிமாண்டான உள்ள ஒரு காயின். தற்போது கேட்டகரியில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. இது ஒரு காயின் வெறும் 10 ரூபாய்க்கு கொடுக்கேன். எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். இது ஸ்கேர்ஸ் ஐட்டம். இந்த வரக்கூடிய வருஷங்கள் இது ரேர் ஆனால் ஆயிரும். ஒரு நாணயம் 250 ரூபா ஹைதராபாத்து, கொல்கட்டாவாக இருந்தன 200 ரூபா, மும்பை இருந்தன 150 ரூபான்னு சொல்லி விவரமாக சொல்லிட்டேன். 3 செட்டு தான் உண்டு. இதில் நொய்டா கிடையாது. ஒரு செட்டு நீங்கள் வலைத்தளத்தில் வாங்கணுமா இருந்தாலும் 600 ரூபா ஆகும். நான் உங்களுக்கு வெறும் 10 ரூபாய்க்கு தரேன். ஒரு நாணயம் வெறும் 10 ரூபா. ஏற்கனவே இது 5 ரூபா. இதை கலெக்ட் பண்ணி இந்த ஸ்கேர்ஸ் காயின் வீதம் இப்போ பிறக்கி எடுத்து சுமந்து கொண்டாந்து இதை வச்சுருக்கிறதுக்கு தான் உரிய கூலி. வெறும் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.